தற்போது நன்மை செய்தி. அரசியல் கட்சிகள் அளித்துள்ள பரிந்துரைகள் பரிசீலிக்கப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரோட் ஷோக்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கக்கூடிய வழக்கில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். கரூரில் நடைபெற்ற அந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து அந்த அரசியல் கட்சிகள் ரோடு ஷோக்களுக்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பு உத்தரவிடக் கோரிதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குகள் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசினுடைய அந்த வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் தாக்கல் செய்யப்பட்டன. இதன் மீது தங்களுடைய பரிந்துரைகளை வழங்குமாறு அதிமுக, தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தார்கள். இந்த நிலையில தான் இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிமுக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயநாராயணன் தங்களது பரிந்துரைகளை நேற்றே வழங்கிவிட்டதாக கூறினார். அதேபோல தமிழக வெற்றி கழகம், தேசிய மக்கள் கட்சி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்களும் தங்களுடைய பரிந்துரைகளை தாக்கல் செய்தனர். அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் J ரவீந்திரன் அரசியல் கட்சிகள் அளித்துள்ள பரிந்துரைகள் பரிசீலிக்கப்படும் என ஒரு உறுதியை தெரிவித்தார். இதனையடுத்து இந்த வழக்கில் தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் தீர்ப்பை தள்ளி வைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.